வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024ஓட 56வது மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 மேட்சுக்கு 8 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் 11 அவுட் ஆஃப் 5 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 3 மேட்சுமே டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு மஸ்ட் வின்னா இருந்தால் மட்டுமே அவங்க 90% வரைக்கும் குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுவே ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவங்க 90% இப்போ குவாலிஃபை ஆகிட்டாங்க. இன்னும் 1 or 2 மேட்சஸ் மட்டும் வின் பண்ணா போதும் இவங்க குவாலிஃபை ஆகிடுவாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ரெண்டு டீமும் எப்போ மோதிக்க போறாங்க அப்படின்னா 7th மே நைட்டு 7:30க்கு அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ½ an hourல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம முழுக்க ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, இந்த டீம் ஒரு பேஸ் டீமா எடுங்க. இந்த டீமை எடுத்துட்டு இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு உங்க மைண்ட் செட்டுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலை நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் பொறுத்த வரைக்கும் அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. டெல்லி கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே ஷார்ட் பவுண்டரிஸ், அது இல்லாம அவுட் ஃபீல்டு ரொம்ப குயிக்கா இருக்கும். ஸோ இந்த வென்யூ அப்படின்னு வந்துட்டாலே பேட்டர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய கிரவுண்ட், அதாவது பேட்டிங்கோட பாரடைஸ்னே சொல்லலாம். அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் நீங்க இந்த வென்யூல பேட்டர்ஸ்க்கு தான் நீங்க கொடுத்து ஆகணும். அண்ட் தென் இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 156, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 148. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா ஓவராலா 28 மேட்சஸ் ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல டெல்லி கேபிட்டல்ஸ் 13, ராஜஸ்தான் ராயல்ஸ் 15 மேட்ச். ஓவராலா பார்க்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்பர் சைட்ல இருக்காங்க. இந்த சீசன்லயே பாயிண்ட்ஸ் டேபிள்ல கொஞ்சம் டாப்ல தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு டீம் கூட கம்பேர் பண்ணும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருந்தாலும் ஹோம் வென்யூங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இருக்கு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். இப்போ வென்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா இந்த வென்யூல ஓவராலா 3 மேட்சஸ் நடந்திருக்கு இந்த சீசன்ல. அதுல பவுலர்ஸ்க்கு 40 விக்கெட், அதுல பர்டிகுலர்லி ஃபேசர்ஸ்க்கு 26, ஸ்பின்னர்ஸுக்கு 14 விக்கெட் கிடைச்சிருக்கு. இதுலயும் ஓவராலா பார்க்கும்போது ஃபேஸ் பவுலர்ஸ், அதாவது மீடியம் ஃபேஸ் பவுலர் யாரெல்லாம் நிறைய ஸ்லோ பால் போடுறாங்களோ அந்த மாதிரி பவுலர்ஸுக்கு நிறைய விக்கெட்ஸ் இந்த வென்யூல கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் அப்படின்னா கூகுளிஸ் போடக்கூடிய ஸ்பின்னருக்கு விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ வென்யூ ரெக்கார்டு, பிச் ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு என்ன மாதிரி ஒரு டீமை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னா பேட்டர்ஸ் அவங்களுக்கு நம்ம 60ல இருந்து 70% வரைக்கும் நம்ம பேட்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் ஃபேஸ் பவுலர்ஸ்ல யாரெல்லாம் அதிகமா ஸ்லோ பால் போடுறாங்க, கட்டர் போடுறாங்களோ அந்த மாதிரி பவுலர்ஸுக்கு ஒரு 20%, ஸ்பின்னர்ஸ்ல ஒரு 10ல இருந்து ஒரு 20%, அதாவது கூகுளிஸ் போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. இங்க ஃபேண்டசின்னு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய ஆப்ஸ் இருக்கு. அதுல நம்ம சூஸ் பண்ணணும் ஒரு பெஸ்டான ஆப் எதுல நம்ம பிளே பண்ணா நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு ஆப்பை சூஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் ரொம்ப சூட்டபிளான ஆப் MyFab11 ஆப். MyFab11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். நீங்க என்ன கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா நீங்க ட்ரீம் 11லயே பிளே பண்ணலாம். இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனா அதுவே ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர், அதாவது
2 பேர் உள்ள கான்டெஸ்ட், 3 பேர் உள்ள கான்டெஸ்ட், 4 பேர் உள்ள கான்டெஸ்ட், இந்த மாதிரி கான்டெஸ்ட்ல பிளே பண்ற யூசர்ஸ் அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரீம் 11 ஒதுக்கிட்டு நீங்க மைஃபேப் 11 ஆப்பை சூஸ் பண்ணுங்க. எதனால சொல்ல வரேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீம் 11ல போய் செக் பண்ணி பாருங்களேன். ஒரு 2 பேர் உள்ள கான்டெஸ்ட், ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10,000 ரூபாய் இருக்கும். அதுல என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5,750 ரூபாய். ஆனா அதுவே நீங்க மைஃபேப் 11ல பிளே பண்ணும்போது 5,550 ரூபாய். ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால 200 ரூபாய் சேவ் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு மேட்சுக்கு ஒரு 4 கான்டெஸ்டோ 5 கான்டெஸ்டோ நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா ஒரு மேட்சுக்கே உங்களால 1000 ரூபாய் வரைக்கும் மணி சேவ் பண்ண முடியும். அந்த 1000 ரூபாய் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இன்னொரு மேட்ச்ல பிளே பண்ணலாமே. அதே 10,000 ரூபாய் தான் அங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 10,000 ரூபாய் தான் இங்கேயும், அதே 2 ஸ்பாட் தான். ஏன் நம்ம போய் என்ட்ரி ஃபீஸ்ல அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கறத கிளவரா யோசிங்க. அதுவும் இல்லாம ட்ரீம் 11ல காம்படிஷன் அதிகம், எல்லா யூசருமே அங்கதான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மைஃபேப் 11 ஆப்ல டிஃபரெண்டா பிளே பண்றோம் அப்படின்னா நம்மளால நிறைய ப்ராஃபிட்டே எடுக்க முடியும். அதுக்காக தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கேன். And then அது மட்டும் இல்லாம எல்லா மேட்சுக்குமே, இந்த ஐபிஎல்ல எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்னும் பெருசால வராது, ஒரு 40 இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுல டீமை ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா பிக் பண்ணுங்க. ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ட்ரீமோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் மைஃபேப் 11 ஆப்போட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸை கம்பேரிசன் பண்ணி பாருங்க. நீங்களே ஒரு பெட்டர் ஐடியாக்கு வந்துருங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான மைஃபேப் 11 ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரை பிருத்வி ஷா, ஜேக் ஃப்ரேசர், மெக்குர்க் இவங்க 2 பேர் தான் இயர்லியே இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல ரிஷப் பண்ட், சாய் ஹோப், டி ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், அபிஷேக் போரல், ஆண்ட்ரிச் நோர்கியா, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அகமத். இத டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரசிக் சலாம் டர்ரோ, பிருத்வி ஷா இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா பிருத்வி ஷா பிளேயிங் 11லயே வந்துருவாரு. அந்த ரசிக் சலாம் டர் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல இம்பாக்ட் பிளேயரா வந்து பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த டீமோட பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலில் 1, முகேஷ் குமார் 2, குல்தீப் யாதவ் 3, ஆண்ட்ரிச் நோர்கியா லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் சீன் வில்லியம்ஸ் உள்ள பிளே பண்ணாரு. இந்த மேட்ச் டெல்லி கிரவுண்ட்ல ஆண்ட்ரிச் நோர்கியா அதிகப்படியான மேட்சஸ் பிளே பண்ணிருக்கனால அவரை மேபி இந்த பர்டிகுலர் மேட்ச் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சப்போஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னா சீன் வில்லியம்ஸ் இந்த இடத்துல பிளே பண்ணுவாரு. 4 அண்ட் தென் அக்சர் பட்டேல் 5, ரசிக் சலாம் டர் அவர் வந்து ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் டெல்லி கேபிட்டல்ஸ் வர போறாங்க. இதுல 7th பவுலிங் ஆப்ஷன் டி ஸ்டப்ஸ் இருந்தாலும் கிரவுண்ட் ரொம்ப ரொம்ப சின்ன கிரவுண்டு, அதனால ஸ்டெப்ஸை வச்சு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த 6 பவுலரோட தான் வர போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர்னா குல்தீப் யாதவ் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, முகேஷ் குமார் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அக்சர் பட்டேல் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து 12 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை ஆண்ட்ரிச் நோர்கியா, கலீல் அகமத் அண்ட் தென் ரசிக் சார் டலாம் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி போல் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இனிஷியலி பவர் பிளேல நியூ பால்ல யாரெல்லாம் போல் பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்ட்ரிச் நோர்கியா, கலீல் அகமத் அண்ட் தென் முகேஷ் குமார் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார் அதிகப்படியான ஓவர் அண்ட் தென் கலீல் அகமத் அண்ட் தென் ஆண்ட்ரிச் நோர்கியா இவங்க 3 பேர் தான் டெத்லயும் போல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இத டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜோஸ் பட்லர் இவங்க 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல சஞ்சு சாம்சன் வருவாரு அண்ட் தென் ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மயர் அண்ட் தென் ரோமன் பவல் உள்ள பிளேயிங் 11லயே வருவாரு. அண்ட் தென் த்ரூ ஜூரல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், யஸ்வந்தர் சகால் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரதான சான்ஸ் இருக்கும். ஜாஸ் பட்லரும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேரும் தான் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா இத ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அதாவது இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் பிளேயிங் 11லயே வந்துருவாரு. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது யஸ்வந்தர் சகால் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்கன்னா யஸ்வந்தர் சகால் பிளேயிங் 11ல இருப்பாரு, ஜாஸ் பட்லர் இம்பாக்ட் பிளேயரா வந்து பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்தீப் சர்மா 1, ஆவேஸ் கான் 2, யஸ்வந்தர் சகால் 3,
ட்ரெண்ட் போல்ட் 4 அண்ட் தென் ரவிச்சந்திரன் அஸ்வின் 5. ரொம்பலாம் இவங்க ரிஸ்க் எடுக்க போறதே இல்லை. இந்த 5 பவுலரோட தான் வர போறாங்க. இந்த 5 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இதுல 6th bowling ஆப்ஷனா ரியான் பராக், 7th bowlingல ஒய் ஜெய்ஸ்வால் இவங்களாம் இருக்காங்க. இவங்கள ட்ரை பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ரேர் தான். இந்த 5 பிளேயர்ஸ் தான் மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல இனிஷியலி நியூ பால், அதாவது பவர் பிளேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட், ஆவேஸ் கான் அண்ட் தென் சந்தீப் சர்மா, இவங்க 3 பேரும் இனிஷியலி பவர் பிளேல போல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேர் தான் டெத்லயும் போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இத ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போய் அந்த 14 ஃபேண்டசி பிளேயர் யாரை கொடுத்துருக்கோம், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மேபி லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். நான் சொல்றத ஒரு ஐடியாவா நீங்க எடுத்துக்கோங்க. இது ஒரு ஐடியாவா எடுத்துட்டு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுல இருந்து ஒரு டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்ல நம்ம எந்தெந்த பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் மோஸ்ட்லி குவாலிட்டி பிளேயரா இருக்கணும். அதாவது அவங்க மேக்ஸிமம் 90% வரைக்கும் அவங்க ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒரு 90% வரைக்கும் ட்ரீம் டீம்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி குவாலிட்டிலாம் இருக்கலாம் அப்படின்னா அவங்க டியூவல் ஆப்ஷன் பேட்டிங் பவுலிங் இல்லை விக்கெட் கீப்பரா இருக்கணும், பேட்டிங்ல டாப் தாரில் வரணும், பவுலரா இருக்கணும், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும், அதில் மினிமம் 2 ஓவராச்சும் டெத்ல போல் பண்ணணும், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ஒன்று இருக்கணும். அந்த பேட்டரா இருக்காங்கன்னா டாப்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பேட்டர். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி இருக்க பிளேயர்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுல மோஸ்ட்லி ரீசெண்ட் டைம் ஃபார்மை வச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு 4 பிளேயர்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு. இதுல சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட் இவங்க 2 பேருமே விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. 2 பேருமே ஒரு நல்ல ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் ஃபிளாப், இனிஷியலா கோல்டன் டக்லயே விக்கெட்டை விட்டு இருந்தாரு. ஆனா ரிஷப் பண்ட் கன்சிக்யூட்டிவா ஒரு 20ல இருந்து ஒரு 45 ரன் எவரி மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆனாலே அவரு ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. டெல்லி கிரவுண்ட் சின்ன கிரவுண்ட் தான், கண்டிப்பா சஞ்சு சாம்சன் பேட்ல இருந்தும் ஒரு 20ல இருந்து ஒரு 45 ரன் நம்ம ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 2 பேரும் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால நம்ம ஃபேண்டசி வைஸ் போலாமே. ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா மினிமம் 40 T20s பொறுத்த வரைக்கும் சொல்றேன், மினிமம் 40 மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும் அவங்க ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. அந்த குவாலிட்டி சஞ்சு சாம்சனுக்கும் ரிஷப் பண்ட்டுக்கும் அதிகமா இருக்கனால அவங்களுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அக்சர் பட்டேல் டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். பவுலிங்ல 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அது இல்லாம பேட்டிங்ல உள்ள வராரு. சப்போஸ் இவரோட ஆர்டர் ஒரு ப்ரீவியஸ் ஒரு 2 மேட்சுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் டவுன்லயோ 1 டவுன்லயோ அனுப்புனாங்க, அந்த மாதிரி ஒரு டவுன் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி மேல அனுப்புறாங்க, உள்ள வந்து அதை சக்சஸ் பண்ணிட்டாரு, குயிக்கா ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இது மட்டும் இல்லாம ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிக்கிறாரு. அதான் ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர் நான் சொல்ல வரேன். ஒரு 3 விதத்திலையும் இவர் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். டெல்லி கிரவுண்ட்ல ஒரு டீசென்டான ஒரு நல்ல ஆவரேஜ் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூ பால் விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச் அவர் விக்கெட் எதுவும் கிடைக்கல, ஆவேஸ் கான் தான் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் எதுக்காக நம்ம ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஓபன் பண்ண போறது பிருத்வி ஷா அவரும் ஜாக் ஃப்ரேசர் மெக்குர்க் இவங்க 2 பேரும் தான் ஓபன் பண்ண போறாங்க. மேபி டேவிட் வார்னரை கொண்டு வரலாம், மேபி கொண்டு வரல அப்படின்னா பிருத்வி ஷா, ஜாக் ஃப்ரேசர் மெக்குர்க் இவங்க தான் ஓபன் பண்ண போறாங்க. இப்போ ஓபன் பண்றாங்க அப்படின்னா இவரு ட்ரெண்ட் போல்ட் நிறைய இன்கமிங் பால் போடுவாரு. அந்த இன்கமிங் பாலுக்கு பிருத்வி ஷா ரொம்ப ரொம்ப வீக். ஸோ அவரோட விக்கெட்டை கொஞ்சம் இயர்லியா பவர் பிளேல எடுத்துட்டாரு அப்படின்னா அதுவே எல்பியாவோ போல்டா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அதுல ஒரு 33 ஃபேண்டசி பாயிண்ட் உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 அண்ட் தென் டெத்ல வந்து 2 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டா அவரேஜா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 50ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ட்ரெண்ட் போல்ட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற நினைச்சு நம்ம ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னா நீங்க ட்ரெண்ட் போல்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வந்து போல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 60ல இருந்து ஒரு 80% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாரு அப்படின்னா எல்லா டீம்லயுமே நீங்க அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுக்கலாம் அப்படின்னா சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட், அக்சர் பட்டேல் அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட் இவங்க 4 பேருக்கு தான் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம கொடுக்க போறோம். அண்ட் தென் இப்போ இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு 40ல இருந்து
80% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுல மேல இருக்க ஜாஸ் பட்லரா இருக்கட்டும், ஜேக் ஃப்ரேசர் மெக்கலுக், ரியான் பராக், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், இவங்க 4 பேருமே இந்த 2 டீமோட கீ பேட்டர்ஸ். ஓகேங்களா? ஆனா இவங்க 4 பேர்த்துக்குமே பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. சாலிடா இவங்க ஒரு 30 ரன் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீமுக்குள்ள வர முடியும். ஸோ அந்த 30 ரன்ல ஒரு 2-3 பவுண்டரிஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க, ட்ரீம் டீம் வந்துருவாங்க. ஆனா சப்போஸ் ஒரு 30 ரன் கீழேயே விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா ஃபிளாப் ஆயிடுவாங்க. ஸோ அதனாலதான் இவங்க எல்லாத்தையும் இன்னிங்ஸ் வைஸ் நம்ம ட்ரை பண்ண சொல்றோம். இதுல யார் யாருக்கெல்லாம் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதாவது இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரியான் பராக்க ஒரு 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஜாஸ் பட்லர் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, இந்த பர்டிகுலர் மேட்ச் 50ல இருந்து ஒரு 70% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சேசிங் அப்படின்னா மட்டும் 60ல இருந்து 80% டீம்லயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாரு அப்படின்னா 50-50 ஆப்ஷன்லயே நீங்க அவரை நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் ஜேக் ஃப்ரேசர் மெக்கலுக் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 60ல இருந்து ஒரு 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு நல்ல ஃபார்ம் கிரவுண்டு, சின்ன கிரவுண்டு, கண்டிப்பா அடிக்கும் போது வரை குயிக்கா ஒரு 25% டீமுக்காக ஆடி கொடுத்துருவாரு ஜேக் ஃப்ரேசர் மெக்கலுக். ஸோ இவங்க 4 பேர்த்தையுமே நான் சொன்ன மாதிரி நீங்க இன்னிங்ஸ் வைஸ் பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அதாவது ஜாஸ் பட்லர் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 50ல இருந்து 70%, அதாவது ஒரு 10 டீம் நீங்க ப்ளே பண்ண போறீங்கன்னா 5ல இருந்து ஒரு 7 டீம் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணணும். ஜேக் ஃப்ரேசர் மெக்கலுக் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 6ல இருந்து ஒரு 8 டீம் 10 டீம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா ரியான் பராக்கும் சேம் அதே கான்செப்ட் தான். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போறாரு அப்படின்னா ஒரு 5 டீம், ஒரு 5ல இருந்து கம்மியா ஒரு 3ல இருந்து ஒரு 5 டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 60ல இருந்து 80% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் முகேஷ் குமார், ஒயிட் செகால், குல்தீப் யாதவ், இவங்க 3 பேருமே இந்த 2 டீமோட கீ பவுலர்ஸ், அதாவது விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். இப்போ முகேஷ் குமார் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்லோ பால் போடுவார், நிறைய வேரியேஷன்ஸும் கையில வச்சிருக்காரு. அந்த மாதிரி அது இல்லாம டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். இவர் ஒரு அடிக்க டார்கெட் பண்ணுவாங்க. டெல்லி கிரவுண்ட்ல ஒரு டீசென்டான ஒரு நல்ல ஆவரேஜை இவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆவரேஜா இவர்கிட்ட இருந்து நம்ம 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுல ஏதோ ஒரு விக்கெட் இன்சைட் ஏஜ்ல ஒரு போல்டோ இல்ல காட்டன் போல்டோ எல்பியோ கிடைக்குது அப்படின்னா ஈஸியா இவரும் ட்ரீம் டீம் வந்துருவாரு. அண்ட் தென் ஒயிட் செகால் அண்ட் தென் குல்தீப் யாதவ் 2 பேருமே நிறைய கூகுளிஸ் போடக்கூடிய பவுலர். கூகுளிஸ் இந்த வென்யூல பேட்டர்ஸ் அடிக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 4 ஓவரா அதுல ஒரு 3 கூகுளிஸ் போட்டு ஒரு 2 விக்கெட்டை ஒரு விக்கெட்டை எடுத்துறாங்க அப்படின்னா ஈஸியா இவங்களும் ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. ஸோ இந்த 3 பிளேயர்ஸுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ டி ஸ்டப்ஸ் டாப்ல ஆடக்கூடிய டெல்லியில பிருத்திவி ஷா, ஜேக் ஃப்ரேசர் மெக்கலுக், ரிஷப் பண்ட் இவங்கெல்லாம் ஒரு 2 பிளேயர் கொஞ்சம் இயர்லியா ஃபிளாப் ஆனாலும் சரி, இல்ல ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் சரி, இந்த மாதிரி பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னாலே எல்லா மேட்சுமே அவரோட பேட்டிங் எபிலிட்டியா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. குயிக்கா ஒரு 25+ ரன் அடிச்சுருவாரு. ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நின்று 1 or 2 கேட்சும் பிடிச்சி ஈஸியா ட்ரீம் வந்துறாரு. மோஸ்ட்லி லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க டி ஸ்டப்ஸை ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெல்லிக்கு பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு கம்மி டோட்டல்ல தான் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு டீமை ரெடி பண்றீங்கன்னா அந்த டீம்ல டி ஸ்டப்ஸ் தேவைப்பட மாட்டாரு. அதுவே ஹை டோட்டல்ல சேஸ் பண்ண போறாங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு டீமை ரெடி பண்றீங்கன்னா கண்டிப்பா டி ஸ்டப்ஸ் தேவைப்படுவாரு. அண்ட் தென் சிம்ரன் ஹெட்மயர், இப்போ டாப்ல ஆடக்கூடிய ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அண்ட் தென் சஞ்சு சாம்சன், இந்த மாதிரி ஒரு 3 பிளேயர்ஸும் இயர்லியா ஒரு 2 விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சிம்ரன் ஹெட்மயர் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அந்த மாதிரி அவங்களை டிராப் பண்ற டீம்ல சஞ்சு சாம்சன், ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்களை டிராப் பண்ற டீம்ல சிம்ரன் ஹெட்மயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஆவேஸ் கான், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். லாஸ்ட் மேட்ச் ரன் போல்ட்டுக்கே விக்கெட் கிடைக்காத டைம்ல இவர் பவுல் பண்ணி ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த மாதிரி டெல்லியில நிறைய மேட்ச் பிளே பண்ணிருக்காரு, டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ். அதுல டீசெண்டா ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த மேட்ச் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரா, அதுல அவுட் இருந்து 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ லோ பர்சன்டேஜ் இருந்து ஆவேஸ் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜ்ல இருந்து எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா டி ஸ்டப்ஸ், சிம்ரன் ஹெட்மயர், ஆவேஸ் கான் இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க யாரு, ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னா மட்டும்தான் நீங்க ஆவேஸ் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா சந்தீப் சர்மா அவருக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா டெத்ல நிறைய ஸ்லோ பால் போடுவாரு, அடிக்க மோதுவாங்க. அந்த மாதிரி டைம்ல இவரு 2 விக்கெட் எடுத்துட்டு போயிடுவார். ஸோ ஆவேஸ் கானையும் சந்தீப் சர்மாவையும் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க
ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டெல்லிக்கு அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் ரிஸ்கா லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து கலீல் அகமத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல எப்படினாலும் ஒரு விக்கெட் மினிமம் எடுத்துறாரு. அதுவே 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சீமர் கண்டிப்பா விக்கெட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். அண்ட் தென் ரவிச்சந்திரன் அஸ்வின் டெல்லி கிரவுண்ட் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறதுக்கான சான்ஸ் இருக்கும். சப்போஸ் விக்கெட் விட்டுட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ், இவருக்கு ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது, ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. டியூயல் ஆப்ஷன் இருக்கனால லோ பர்சன்டேஜ்ல இருந்து அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் சாய் ஹோப் என்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெல்லி கேபிட்டல்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சாய் ஹோப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் லோ பர்சன்டேஜ்ல இருந்து. இல்ல சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க பிருத்திவி ஷா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சோ சாய் கோப்பியும் பிருத்திவி ஷாவையும் நீங்க இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரவிச்சந்திரன் அஸ்வின் சைடு போகல, நான் இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரோமன் பவலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னா டி ஸ்டாப் சிம்ரன் ஹெட்மயர், ஆவேஸ் கான் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா சந்தீப் சர்மா. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கலீல் அகமத், ரவிச்சந்திரன் அஸ்வின் அல்லது ரோமன் பவல், உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கோங்க. அண்ட் தென் சாய் ஹோப் சேசிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க டெல்லி அப்படின்னா சாய் ஹோப், சேசிங் அப்படின்னா பிருத்திவி ஷா. இந்த பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக் சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ரிஷப் பண்ட் 1, சஞ்சு சாம்சன் 2, அக்சர் பட்டேல் 3, ட்ரெண்ட் போல்ட் 4. இந்த 4 பிளேயர்ஸுமே நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி எல்லா டீம்லயும் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ட்ரெண்ட் போல்ட் மட்டும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ரியான் பராக் 5, குல்தீப் யாதவ் 6, யஷ்வந்தர் சகால் 7, அண்ட் தென் முகேஷ் குமார் 8. இவங்க 4 பேர்த்தையும் நீங்க 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் ஜெய்ஸ்வால 50-50 ஆப்ஷனையும் சேசிங் அப்படின்னா ஒரு 60ல இருந்து 80% டீம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜேக் ஃப்ரேசர் மெர்குக் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 60ல இருந்து 80% டீம்லயும், அண்ட் தென் ஜாஸ் பட்லர் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 50ல இருந்து 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். 11 டி ஸ்டப்ஸ் 12, சிம்ரன் ஹெட்மயர் 13. செகண்ட் இன்னிங்ஸ்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஆவேஸ் கான், அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா சந்தீப் சர்மா 14. இது இல்லாம லோ பர்சன்டேஜ்ல இன்னும் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ற டீம்ல சாய் ஹோப், அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெல்லி பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சாய் ஹோப், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா பிருத்திவி ஷாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் கலீல் அகமது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க லோ பர்சன்டேஜ்ல இருந்து. அண்ட் தென் ரவிச்சந்திரன் அஸ்வின் அல்லது ரோமன் பவல் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க லோ பர்சன்டேஜ்ல இருந்து. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. மோஸ்ட்லி நம்ம போட்ட அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிடும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவாக தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம காசு ஃபேண்டசியில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் தெளிவா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் நம்ம எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் டீம்ல நம்ம குவாலிட்டி பிளேயர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதாவது அந்த பிளேயர்ஸ் மோஸ்ட்லி 90% வரைக்கும் ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கனால அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா டீம்லயுமே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ விக்கெட் கீப்பர் வந்து சஞ்சு சாம்சனுக்கும் ரிஷப் பண்ட்டுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இது இல்லாம நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஜாஸ் பட்லர், அவருக்கு நீங்க ஒரு 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் த்ரூ ஜூரில் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பேட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து ஜேக் ஃப்ரேசர் மெர்குக் அவரை நீங்க ஒரு 60ல இருந்து 80% டீம்ல ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் டி ஸ்டெப்ஸ் லோ பர்சன்டேஜ்ல இருந்து பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ சாய் ஹோப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாரு அப்படின்னா சாய் ஹோப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் லோ பர்சன்டேஜ்ல இருந்து, அதுவே சேசிங் அப்படின்னா பிருத்திவி ஷாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் நீங்க கொடுத்தாகணும். அந்த ராஜஸ்தான் ராயல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால சேசிங் அப்படின்னா 60ல இருந்து 80% டீம்லயும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் ரியான் பராக் ஆல்ரவுண்டர்ல இருந்து அவரை நீங்க ஒரு 60ல இருந்து 80% டீம் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா நீங்க சிம்ரன் ஹெட்மேயரை லோ பர்சன்டேஜ்ல இருந்து, அதாவது டாப்ல ஆடக்கூடிய
ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 3 பேர்த்துல யாரோ ஒரு 2 பேர்த்த நீங்க டிராப் பண்ணணும். இன்னும் ஒரு டீம்ல டிராப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல சிம்ரன் ஹெட்மயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ரோமன் பவலை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஆல்ரவுண்டர் வந்து அக்சர் பட்டேலுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இது இல்லாம ரியான் பராகுக்கு ஒரு 60-80% டீம். இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா போனா மட்டும் ரவிச்சந்திரன் அஸ்வினை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங்ல ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இது தவிர 60-80% டீம்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா முகேஷ் குமார், அவரு, குல்தீப் யாதவ் அண்ட் தென் ஒயிட் சகால் இவங்க 3 பேர்த்துக்கும் நீங்க 60-80% அதாவது சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா பவுலிங்ல இருந்து முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், ட்ரெண்ட் போல்ட், ஒயிட் சகால் இந்த ஆப்ஷன்ல நீங்க போகலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் நீங்க பவுலிங்ல ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா சந்தீப் சர்மா, அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னா சந்தீப் சர்மா. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஆவேஸ் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் டெல்லி கேபிட்டல் சைடு வந்துட்டு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா போகணும் அப்படின்னா கலீல் அகமத், அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ரசிக் சலாம் டர்லாம் ரொம்ப ரிஸ்கியா ஒரு 10-20% டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. இன்னிங்ஸ் வைஸோ இல்ல பர்சன்டேஜ் வைஸோ ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட் இவங்க 2 பேருமே சூட்டபிளா இருப்பாங்க. ஏன்னா பேட்டிங் ட்ராக்கு பவுண்டரி டைமென்ஷனல் கொஞ்சம் சின்னது, இதனால அது நம்ம விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கனால மோஸ்ட்லி சேஃபா எல்லாருமே இவங்கள தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம்னா ஜாஸ் பட்லர், ஜேக் ஃப்ரேசர் மெக்குக், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ட்ரெண்ட் போல்ட் இவங்க எல்லாருமே கொஞ்சம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட இன்னும் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சேஸ் பண்ண போறாரு அப்படின்னா ஜெய்ஸ்வால, அண்ட் தென் ரியான் பராக ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகேஷ் குமார் ரொம்ப ரிஸ்கியா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களை ரொம்ப ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த மேட்ச் யார் வின் பண்றதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் நிறைய யூசர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு பர்சனலா மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ பத்தின கருத்துகளையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யார் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் யார் வின் பண்றதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.